இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நிறைய பேர் அவங்களோட பர்சனலுக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அது மூலிமா ஏதாச்சும் வருமானம் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பல பேர் செய்கிறாங்க. வாங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் எப்படி பலன் அடையலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலிமா ஒரு வருமானம் வரா மாதிரி நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஆனால் ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களோட போஸ்ட்டுக்கு வியூ கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டை நல்ல சிறப்பான அக்கௌண்ட்டாக மற்றவங்க மதிப்பாங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஏதோ இருக்குது அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணணும்னா நீங்கள் நிறைய வேலை செய்யணும். ஸோ நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் நிறையா வீடியோஸ், ரீல்ஸ், போஸ்ட்டுன்னு நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும். அது மக்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஒரு 10 போஸ்ட் நீங்கள் ஒரு என்டர்டெய்னிங்காக அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி, ஒரு மீம்ஸ், ஒரு ஜோக் இல்லாட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. 10 போஸ்ட் மற்றவங்களுக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு போஸ்ட் உங்களுக்காக இருக்கணும். அந்த ஒரு போஸ்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட விளம்பரத்தை நீங்கள் போடணும். ஒரு புடவை விற்கிறீங்கன்னா புடவை விளம்பரத்தை நீங்கள் போடலாம். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் விற்கிறீங்கன்னா உங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோட விளம்பரத்தை நீங்கள் போடலாம். ஸோ 10 போஸ்ட் உங்கள் பிஸ்னஸுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. மக்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். மெயினாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது டக்குன்னு மக்களை ஈர்க்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட vlog சம்மந்தப்பட்டது, உங்கள் குக்கிங் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான கான்டென்ட்டாக போடணும். ஸோ 10 ரிலாக்ஸான கான்டென்ட்ஸ் அண்ட் ஒரு உங்களோட விளம்பரம். ஸோ 10க்கு 1 அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் செய்யணும்னு நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும். டெய்லி ஒரு 5 போஸ்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கி வச்சு நீங்கள் போஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். இரண்டாவது விஷயம் இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் அதுதான் ஹேஷ்டேக்ஸ். நிறைய அக்கௌண்ட்டில் போய் பார்த்துருக்கேன். என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, எப்படி எனக்கு ஏன் ஃபாலோவர்ஸ் வரல அப்படின்னு எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க போடுற கான்டென்ட்டில் எதுவுமே ஹேஷ்டேக் கிடையாது. ஸோ ஹேஷ்டேக் இல்லைன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் உங்களோட போஸ்ட்டை பார்க்க முடியும். ஹேஷ்டேக் இருந்தால் உங்கள் ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் உங்களோட போஸ்ட்டை பார்ப்பாங்க. ஸோ ஹேஷ்டேக் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஹேஷ்டேக் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அப்படியே அந்த ஹேஷ்டேக்ஸை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஹேஷ்டேக் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக்ஸை நிறையா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தமிழ் பிஜிஎம், தமிழ் சாங்ஸ், தமிழ் ஆக்ட்ரஸ் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல். ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற விவரத்தை கரெக்டாக சொல்லணும். ஸோ எடிட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நான் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு போட்டிருக்கேன். இந்த நேம்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை மாற்றலாம். 2வது தடவை மாற்றுறதுக்கு நீங்கள் 14 நாள் வெயிட் பண்ணணும். நல்லா யோசிச்சுட்டு கரெக்டான டீட்டெயில்ஸாக இங்கே போடுங்க. அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் நான் லிங்க் இன் பயோ. ஸோ இந்த link.bioக்கு போனீங்கன்னா நிறைய பேர் லிங்க் ட்ரீ யூஸ் பண்ணுறீங்க. புதுசாக link.bioன்னு வந்திருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் இன்னும் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. என்னோட ப்ரொஃபைலுக்கு வரவங்க இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த link.bioக்கு வந்துருவாங்க. எல்லா லிங்க்ஸும் நான் இங்கே போட்டிருக்கேன். என்னோட ட்விட்டர், ஃபேஸ்புக் குரூப், அப்புறம் பழகலாம்.com, OMG பொண்ணு NFT, டிஸ்கார்ட் சேனல், என்னோட வெப்சைட் டீட்டெயில்ஸ், என்னோட யூடியூப் சேனல் எல்லாமே இங்கே இருக்குது. நான் ப்ரொமோட் பண்ணுற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸும் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தாங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெப்சைட் மூலிமா அவங்க அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸை வாங்கினாங்கன்னா எனக்கு அது மூலிமா வருமானம் வரும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி நீங்கள் 10 மடங்கு அதிகமாக பெறலாம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ். ஸோ இதையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டுக்கு போய் ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா அது மூலியமாகவும் எனக்கு வருமானம் வரும். மற்றதெல்லாம் என்னோட சொந்த பர்சனல் வெப்சைட் பழகலாம்.com ஒரு ரைட் அண்ட் ஏர்ன் வெப்சைட் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு லிங்க்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு லிங்க் அவங்க கிளிக் பண்ணி டைம் பார்ப்பாங்க. ஸோ எதை அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான். ஸோ OMG பொண்ணு NFT டிஸ்கார்ட்லேயும் கலந்துக்கங்க. அதோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொஃபைலை கரெக்டாக செய்யுங்க. lnk.bio இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த link.bioவில் நான் 2 அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்.
ஒன்று வந்து இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இன்னொன்று வந்து இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிற வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ அடுத்ததாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்கள் சொந்த பிஸ்னஸை மட்டும் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழியிலையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுதான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கலாம். ஸோ நிறையா புது பிஸ்னஸ் உள்ளவங்க வந்து 0 ஃபாலோவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ எல்லா பிஸ்னஸுமே அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நம்மளை வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம சாரி ஹேஷ்டேக் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் வரும். நிறைய பேர் சாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வருவாங்க. ஸோ ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவங்க இந்தியன் பியூட்டி இருக்கிறாங்க. இந்த இந்தியன் பியூட்டிங்கிறவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஓகே, 5 minutes ago தான் இந்த விளம்பரத்தை போட்டிருக்காங்க. உடனே நான் பார்த்துட்டேன். ஸோ இவங்கள நீங்கள் என்ன செய்யலாம், இவங்கள ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். we can give you 1000 followers for only $12 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இவங்கள்கிட்ட நான் வந்து $12 விற்கிறேன் 1000 followers. ஆனால் நான் இந்த 1000 ஃபாலோவர்ஸை இந்த srhsn.comல $8.90 நான் வாங்குவேன். ஸோ இங்கே $8.90 வாங்கிட்டு இவங்கள்ட்ட நான் $12 விற்கிறேன். அதனால் எனக்கு ஒரு $3 கிடைக்கும். இந்த மாதிரி நான் பல பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். srhsn.com மூலிமா நீங்கள் வாங்கின பிறகு உடனே இவங்களுக்கு இமெயில் பண்ணி I am a reseller, I just bought the Instagram followers, please do for me immediately அப்படின்னு ஒரு இமெயில் போட்டுருங்க. உடனே அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இவங்களுக்கு இந்த இந்தியன் பியூட்டிக்கு வாங்குறீங்கன்னா இந்த URL காப்பி பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி விட்ருங்க. அந்த 1000 ஃபாலோவர்ஸை இங்கே அனுப்பிடுவாங்க டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணி நான் we can buy for you 1000 followers அப்படின்னு இவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பெரிய லெவலாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸை நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு $12 போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு $15 கூட விற்கலாம். நீங்கள் விலையை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ் எனக்கே நிறையா வரும் அடிக்கடி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேருக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாம். நிறைய பேருக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த மெசேஜ் அனுப்புறத. அடுத்ததான் நீங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஒரு புடவை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மற்ற புடவை பிஸ்னஸ் போய் பாருங்கள். அவங்களோட ஃபாலோவர்ஸை கிளிக் பண்ணி அவங்களோட ஃபாலோவர்ஸை ஒரு நாளைக்கு ஒரு 5 ஃபாலோவர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது தெரிவிக்கப்படும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து உங்களை ஃபாலோ பேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை பற்றி அவங்களுக்கு தெரிய வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத கரெக்டாக டார்கெட் பண்ணுங்கள். நிறைய ரீல்ஸ் போடுங்க, நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயம் போடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக இப்போ நிறைய ஹாட்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய ரீல்ஸ் போடுங்க, நிறைய போஸ்ட் போடுங்க, மீம்ஸ் போடுங்க. உங்களோட போஸ்ட் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் திடீர்னு வைரல் ஆகும். திடீர்னு ஒரு போஸ்ட் வந்து மக்களை நிறைய அட்ராக்ட் பண்ணும். அது மூலிமா உங்களோட போஸ்ட் வைரல் ஆகும். அண்ட் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வைரல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டிராஃபிக் கிடைக்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறையா பண்ணலாம். அண்ட் உங்களோட ஓன் பிஸ்னஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். டிராஃபிக் வரத்துக்கு இன்ஸ்டாகிராம் தான் இப்போ ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம் தான் இப்போ ரொம்ப ஹாட்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கு கூட அவ்வளோவா இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. இன்ஸ்டாகிராமை தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 மந்த்ஸில் டக்குன்னு உங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போஸ்ட் போட்டாலே நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய லைக்ஸ் கிடைக்கும், நிறைய வியூஸ் கிடைக்கும். ஸோ பொறுமையோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நான் உங்களை அடுத்த ஸ்டேஜ், அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டேஜில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பபாய்.